சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, முத்து வந்து அவரோட சின்ன வயசு கதை எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் சின்ன வயசில் நிறைய கொடுமையை அனுபவிச்சிருக்கேன். ஏதோ ஒரு சாமியார் வந்து எங்கள் அம்மா கிட்ட, இந்த மாதிரி உங்கள் ரெண்டாவது பையன் உங்கள் வீட்டில் இருக்கனால உங்களே பார்த்துட்டு இருந்தா உங்கள் குடும்பத்துக்கே வந்து ஆபத்து, யாராவது ஒருத்தவங்க உயிர் போயிடும் அப்படின்லாம் சொல்லவும், எங்கள் அம்மா வந்து பயந்துக்கிட்டே என்னை பாட்டிக்கிட்ட விட்டுட்டாங்க. 6 வருஷம் நாங்கள் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னனால, 6 வருஷமாக பார்த்தேன் அப்படின்னா நான் பாட்டி கூட தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மனோஜ் மட்டும் தான் அம்மா கூட இருந்தான். நான் வந்து பாட்டி கூட தான் இருந்தேன். எவ்வளோ சொல்லியும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா, அவங்க கஷ்டத்தை எல்லாமே சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முத்து வந்து இது மட்டும் இல்லாம சிறுவர் ஜெயிலுக்கும் போயிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து விஜயாவும், மனோஜும் தான் இருக்காங்க. ஸோ முத்து எதுக்காக சிறுவர் ஜெயிலுக்கு போனாரு? ஸோ என்ன காரணம்? அப்படி என்ன தப்பு செஞ்சாரு? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? அப்படிங்கிறத இன்னும் வந்து முத்து சொல்லல. ஸோ அதையும் கூடிய சீக்கிரம் சொல்லுவாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முத்து ரொம்பவே வந்து சின்ன வயசுல வேதனைய அனுபவிச்சிருக்காரு. அம்மாவோட பாசமும் கிடைக்காம, ஒழுங்கான ஸ்கூலுக்கும் போகாம, அவ்வளோ கஷ்டத்த வந்து அனுபவிச்சிருக்காரு. ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, முத்து வந்து அவங்க அம்மா வந்து வெறுக்குறாங்க. அப்படியே பிரிஞ்சு இருக்க, அப்படியே முத்து மேல உள்ள பாசமே அவங்க அம்மாக்கு போயிருது. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.